உங்கள் தாய் என்னன்னு சொல்கிறீங்க? கடவுள்னு சொல்கிறீங்க. அங்கே உட்காந்துன்னா பாட்டிலை தூக்கி அம்மா மேலே அடித்தான். எதுக்கு சொல்கிறேன்? அதெல்லாம் ஒரு சாம்பிள். தாய் என்னன்னு சொல்லுவாங்க? உங்கள் தாய் என்னன்னு சொல்கிறீங்க? கடவுள்னு சொல்கிறீங்க. இல்லையா? இங்கே பொங்கல் சமயத்தில் இந்த பொங்கல் எல்லோரும் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் உட்காந்து இந்த முகூர்த்தல் சமாச்சாரத்தை பேசினாங்க. எல்லாரும் பேசும்போது அம்மா ஏதோ சொன்னாங்க, ஏன்பா உன் 2வது மகளை போட்டிருந்தா நீ சும்மா இருப்பியா? அது பேசாமல் தானே இருந்திருப்பேன் அந்த பொறுப்புக்கு அப்படின்னு சொன்னதான் அங்கே உட்காந்துன்னா பாட்டிலை தூக்கி அம்மா மேலே அடித்தான். நல்ல வேலை அவங்க மேலே படலை, செவத்தில் பட்டுது. எதுக்கு சொல்கிறேன்? அதெல்லாம் ஒரு சாம்பிள். அன்புமணி ராமதாஸ் தாயின் மீது தாக்குதல் நடத்தினாரா? அங்க உட்காந்துன்னா பாட்டிலை தூக்கி அம்மா மேல அடிச்சான். மகன் குறித்து தந்தை பகிரங்க குற்றச்சாட்டு. நல்ல வேலை அவங்க மேல படலை, செவத்துல பட்டுது. எதுக்கு சொல்றேன்? அதெல்லாம் ஒரு சாம்பிள். அன்புமணி ராமதாஸ் குறித்து பாமக நிறுவனரான ராமதாஸ் அவர்கள் பேசும்போது, ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது தாய் ஏதோ கட்சி தொடர்பாக பேசினாங்க. அதுக்கு அன்புமணி கோபப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாட்டிலை தூக்கி வீசினாங்க. நல்ல வேலையா அது தாய் மேலே படலை, ஆனால் தன்னுடைய தாயே தாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்காரு. இது சமூக வலைத்தளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கட்சிக்காக நான் எவ்வளவோ பண்ணியிருக்கேன், என்னை விமர்சனம் பண்ணுங்கன்னு நான் பொதுமக்கள் கிட்ட சொல்லுவேன். அப்போதான் என்னுடைய தவறுகளை நான் திருத்திக்க முடியும். எந்த கட்சி தலைவரும் இப்படி சொன்னதே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் குறித்து ராமதாஸ் அவர்கள் பேசக்கூடிய கருத்துக்கள் சமூக வலைத்தளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்னை விமர்சிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தால் கடிதம் மூலமாக எழுதுங்கள்.